கிடைக்குமா? ஒரு காலத்துல என்கிட்ட ஒருத்தர் சொன்னாரு, கும்பகோணத்துல கடன் தீர்க்கும் ஸ்தலம் அப்படின்னு சிவபெருமான் ஸ்தலம் இருக்கு. அவர் என்ன பேங்க் வச்சு நடத்துறாரு, எல்லாத்தையும் கடன் தீர்த்து வராங்க. இந்த வாழ்க்கையில இந்த உலகத்துல ஏன் மக்கள் கஷ்டப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க? எல்லாமே மனிதன் உருவாக்குறான், மனிதனே அதுக்கு பெயர் வைக்கிறான், மனிதனே வணங்க வைக்கிறான். ஒரு யாகம் நடத்தி கும்பாபிஷேகம் பண்றதுன்னா எதுக்காக? அந்த உள்ளே இருக்க கர்ப்பகிரகத்தில் இருக்கக்கூடிய சிலை உயிர் ஓட்டம் பெறுவதற்காக அவன் அந்த கும்பாபிஷேகம் நிகழ்வு நடத்துறான். நெருப்ப சாட்சியா வச்சுக்கிறான், தன்னுடைய காற்று மூலியமாக மந்திரங்கள் உச்சாரணம் பண்றான். நீங்க மந்திரங்கள் மட்டும் தமிழ்ல நீங்க காப்பிரைட் பண்ணீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. சமஸ்கிருத மந்திரத்தை மட்டும் காப்பிரைட் தமிழ்ல பண்ணீங்கன்னா நீங்க மந்திரமே உச்சாரணம் பண்ண மாட்டாங்க. எல்லாமே நம்ம வணங்கக்கூடிய சாதாரண வணங்கக்கூடிய மாதிரி தான் இருக்கும். நெருப்பில் இருந்தவே நெருப்பாக வந்தவர்களே, ஜோதியாக திகழ்பவர்களே, நீதான் எனக்கு வீட்டுல விளக்கேற்றணும் அப்படின்னு. இதுதான் காயத்ரி மந்திரம். உலகத்திலே மிகப்பெரிய மந்திரம் காயத்ரி மந்திரம். ஓம் பூர்வஸ்வர லட்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோன பிரசோதயா. இதுக்கு என்ன அர்த்தம்? நெருப்பில் இருந்து வந்தவளே, நெருப்பாக இருந்தவளே, ஒளியாக சுடர் விட்டு இருந்தவளே, நீ என் குடும்பத்துக்கு சுடராக இருப்ப. தமிழ் அர்த்தம் பண்ணீங்கன்னா அப்படிதான் இருக்கும். எல்லா சமஸ்கிருதத்துல சொல்லக்கூடிய மந்திரங்கள் பூரா இப்படிதான் இருக்கு. அந்த மொழிக்கு மட்டும் ஏன் ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்புன்னா அங்கதான் ஷா ஷி இம் அதிகமா வரும். இந்த ஷா ஷி இம் வரும்போது நம்மளுடைய தொண்டையிலிருந்து அடி நாமம் வரைக்கும் செல்வதனால நமக்கு உடல் ஒரு அமைப்பும் மன தெளிவும் கிடைப்பதனால அதுக்கு மந்திரம் சொல்லலாம். அதை விட மிக பெருசு தமிழ். தமிழ் வார்த்தையை விட மிக சிறப்பான வார்த்தை இந்த உலகத்திலே கிடையாது. அதனால நீங்க எது நினைத்தாலும் சரி, உங்க மனசுல இருக்கிறத உரிமையோட கேளுங்க. உங்க வீட்டுல தகப்பன் மாதிரி கேளுங்க. எப்படி ஒரு குழந்தை கடைவீதிக்கு கூட்டிட்டு போகும்பொழுது அந்த பொம்மை வேணும்னு எப்படி அடமானது, நிறைய அது வேணும் வேணும் ராடி பண்ணது இல்லையா? அது மாதிரி நீங்க அவர்கிட்ட பண்ணணும். அப்படி பண்ணாதான் உங்களுக்கு அந்த காரிய சாத்திய கூறுகள் நடக்கும். நாம வந்தோம், ஏதோ கும்பிட்டோம், கஷ்டத்தை சொல்லிட்டோம், போயிட்டோம். ஐயாவை ஒவ்வொரு நிமிஷமும் நினைக்கக்கூடியவன் எவனோ அவனுக்கு வீட்டிலே அவர் குடியிருப்பார். இது உறுதி. அவர் எத்தனை ரூபத்திலையும், எத்தனை வடிவத்திலையும், எத்தனை சூட்சும வடிவத்திலையும் அவர் காட்சி தரக்கூடியவர். ஏன்னா நாங்களாம் நிறைய பார்த்துருக்கோம் ஐயாட்ட. நான் எந்த இறைவனும் பார்க்கல. நான் திருவண்ணாமலைக்கு 17 வாட்டி கிரிவலம் போனேன். சதுரகிரி மலைக்கு எத்தனையோ வாட்டி போயிருக்கேன். ஒவ்வொரு கோயிலையும் நான் தவ இருந்திருக்கேன். கொல்லிமலையில கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் தவ இருந்தேன். எங்கேயுமே இறைவனை பார்க்க முடியல. ஐயா கிட்ட தான் இறைவனை பார்த்தேன். அது ஐயா ரூபத்துல பார்த்தேன். அவர் இப்படி போனவர் மறைஞ்சாரு. எப்படி அவரை சோதிப்பதற்காக நான் சென்றேன். அவர் எப்படி மறைந்தார்? ஒரு மனிதன் நம் முன்னால் எப்படி மறைவார்? ஒரு நாள் மழை பார்த்தாரு, மழை வந்தது, படுத்துட்டு இருக்கோம். டக்குனு எங்கிருந்து கருமேகம் வந்ததோ சூரியனை மறைச்சு அந்த இடத்துல மழை வந்தது. எப்படி பஞ்ச பூதங்களை அடக்கக்கூடிய ஒரு சக்தி அவருக்கு எப்படி கிடைத்தது? சுழல் காற்று இங்கிருந்து ரோடு வரைக்கும் இருக்கும். அது அப்படியே நிறுத்தி கீழே இப்படி அந்த இடம் 4 அடி மேலாச்சு. இது எப்படி நடந்தது? கண்ணு தெரியாத கிணத்துல ஒதுக்கி சொல்லி கண்ணு தெரிஞ்சு வந்தான். காலுடன் அவனை எட்டி வைக்கிறான், ஓடி போய் நிற்கிறான். ஹார்ட்ல ஓட்ட சொல்லி ஒரு 10 வயது பெண் வரும்பொழுது அந்த பெண்ணிற்கு இவர் கொடுக்கிற கூல்ட்ரிங்க்ஸ் டீயும் கொடுக்கறதுனால அந்த ஓட்டை அடிச்சிருது. என்ன நம்ம சினிமா மாதிரி நான் சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் நேரடியாக நான் பார்த்தேன். 20 ஆண்டுகள் அவரோட பயணிச்சிருக்கேன். அவர்கிட்ட அனுபவங்களை பார்த்திருக்கேன். நீங்க பயன்படுத்திக்கணும்னு தான் சொல்றேன். என்னுடைய வாழ்க்கையை நான் பயன்படுத்திக்குவேன். இனிமேல் நானும் என்னைக்கு நானும் மண்ணு போறதுக்குள்ள ஒரு சாபனம் உருவாகணும். ஐயாவுடைய புகழ் 8 திக்கும் பரவணும். எதுக்காக? மக்கள் நலமடையணும். அவரு நன்மை புரிவதற்காகவே இந்த உலகத்தில் அவதரித்திருக்காங்க. அப்ப நாம எப்படி இருக்கணும்? நாம இந்த ஊர்ல ஐயா சொல்லி இந்த இடத்தை வாங்கி ஐயா இருக்கும் போதே செலவந்து கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் அமாவாசை பௌர்ணமி பூஜை போட்டு அந்த அம்மா காசு கொடுக்குன்னா அந்த அம்மாட்ட நான் காசு கேட்டேன்னு கேட்டு பாருங்க. ஒரு பைசா நான் கேட்டது கிடையாது. அவங்களுக்கு நடந்ததுனால அவங்க கொடுக்குறாங்க. இதே மாதிரி அற்புதமா உங்க குடும்பத்தை
நன்மைகள் நடக்கணும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கணும். உடல் நோயோடு இருக்கிறவங்க நோயிலிருந்து குணமடையணும். பொருளாதார சிக்கல் இருக்கவங்க பொருளாதார சீரமைப்பு ஏற்படணும். கடன் வாங்கியவர்கள் கடன் கொடுத்தவர்கள் எல்லாத்துக்குமே நல்லபடியா அமையணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லோகத்துல வாழ வரைக்கும் ஒண்ணு மட்டும் வச்சீங்க, யார் மீதும் கோபப்படாதீங்க. தவறு இருந்தாலும் அவன் திருந்தணும்னு நினைங்க. யாருக்கும் சாபம் ராஜர்கள், மனிதனுக்கு மனிதனே எதிரி, அது மட்டும் வச்சீங்க. ஒரு வீட்டுல மாமியார் மருமகள் இருக்காங்கன்னா மாமியார் என்ன சொல்றாரோ அதுக்கு தகுந்த மருமகள் ஆடுறது இல்ல, எதிர்த்து ஆடுறாங்க. அப்ப மாமியார் வயது நொந்து சாபப்படும் பொழுது அந்த குடும்பம் அழிகிறது. நீயும் ஒரு காலத்துல மாமியார் ஆக போற, அன்னைக்கு உனக்கு அந்த தண்டனை கிடைக்கும். இந்த லோகத்துல அப்படியே ரிப்பீட் ஆகுது. இரவு பகல், ஏற்றத்தாழ்வு, இன்பம் துன்பம், மேடு பள்ளம் எப்படி நம்ம காண்கிறோமோ அதே போல் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க அனுபவிப்பீங்க. இன்னைக்கு எதை விதை விதைக்கிறீங்களோ அதை தான் நீங்க அறுவடை பண்ண முடியும். அந்த விதைக்கு அதை நல்லா பரிமாறித்து அதுக்கு நல்ல நிலம் பார்த்து அதுக்கு உரம் போட்டு அதுக்கு நீங்க தண்ணீர் ஊற்றினாலும் நல்லபடியா வரும். எங்கேயோ பதிச்சோம், எங்கேயோ மேட்டாங்கல்ல போச்சு வந்துருமா? அப்போ நல்ல இடம் தேர்ந்தெடுக்கணும். இதுக்கெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா, நல்ல மனசு இருந்து அதிலே நீங்க எண்ணுகின்ற எண்ணத்திலே நீங்க நிலைப்பாடுள்ள ஒரு அமைப்பை நிலைநிறுத்தினா நிச்சயமா நிறைவேறாம இருக்காது. அதனாலதான் ஐயா சொல்ல, நல்ல நிலம் பார்த்து விதைச்சு அறுவடை பண்ணடா சாமி அப்படிங்கிறார். காசிக்கு போனாலும் கர்மம் தீர்மாடா சாமி, கங்கையில் குளித்தாலும் பாவம் கழியுமாடா சாமி அப்படின்னார். அப்போ கோயில் கோயிலா சுத்தம் பூரா